கனமான இருள் அந்த அறையை சூழ்ந்திருந்தது. அந்த அறைக்குள் இருந்து ஒரு பெண்ணின் மெல்லிய முனகல் சத்தம் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது. அந்த இருளுக்குள் எங்கோ தொலைவில் கேட்ட நாதஸ்வரத்தின் ஓசை மட்டும் மெல்ல மெல்ல அவளது உணர்வுகளை தட்டி எழுப்பிக் கொண்டிருந்தது. தலைக்குள் யாரோ இரும்பு சுத்தியலால் தொடர்ந்து அடிப்பது போல ஒரு கொடூரமான வலி. அந்த வலியை தாங்க முடியாமல் வைஷ்ணவியின் புருவங்கள் சுருங்கின. மூடியிருந்த இமைகள் மெதுவாக நடுங்கின. பல நொடிகள் போராடிய பிறகுதான் அவளால் கண்களை திறக்க முடிந்தது. மங்களாக தெரிந்த உலகம் சிறிது சிறிதாக தெளிவடைய தொடங்கியது. மேலே எரிந்து கொண்டிருந்த பழைய மின்விளக்கு அடிக்கடி மினுங்கிக் கொண்டிருந்தது. சுவரோரம் அடுக்கி வைக்கப்பட்ட நாற்காலிகள், மலர் அலங்கார பெட்டிகள், பயன்படுத்தப்படாத மேடைகள், அவற்றையெல்லாம் பார்த்தவளோ இது திருமண மண்டபத்தின் பின்புற அறை என்பதை உணர்ந்தாள். அந்த உணர்வை அவளது இதய துடிப்பை பல மடங்கு அதிகப்படுத்தியது. அவசரமாக எழுந்திருக்க முயன்றாள். ஆனால் அவளது உடலோ அவளது கட்டளையை ஏற்கவில்லை. இரு கைகளும் நாற்காலியின் பின்னால் இறுக்கமாக கட்டப்பட்டிருந்தன. கால்களும் அசைய முடியாதபடி கட்டப்பட்டிருந்தது. கயிறு மணிக்கட்டில் அழுத்தியிருந்ததால் ஒவ்வொரு அசைவிலும் எரிச்சலும் வலியும் ஒன்றாக பரவின. கட்டுகளை மீறி விடுபட முயன்ற ஒவ்வொரு முறையும் அந்த வலி இன்னும் கொடூரமாக மாறியது. அவள் ஆழமாக மூச்சை இழுத்தாள். நீண்ட கூந்தல் முழுவதும் கலைந்து முகத்தை மூடியிருந்தது. நெற்றியின் ஓரத்தில் காயம் இருந்தது. கன்னத்தில் உலர்ந்திருந்த கண்ணீர் தடங்கள் எவ்வளவு நேரமாக அவள் இங்கே இருந்திருப்பாள் என்ற கேள்வியை எழுப்பின. அவள் அணிந்திருந்த உடைகள் கிழிந்திருந்தன. உடலெங்கும் சிறு சிறு காயங்களின் வலி பரவியிருந்தது. விஷ்ணு. உதடுகள் மட்டும் அசைந்தன. குரல் வரவில்லை. தொண்டை முழுவதும் வறண்டு போயிருந்தது. என்ன நடந்தது? எப்படி இங்கே வந்தேன்? நினைவுகளை தேடினாள் அவள். மனதிற்குள் சிதறிய காட்சிகள் மட்டும் மின்னின. சில முகங்கள், பதற்றமான குரல்கள். அவன் அவளை பிடித்து இழுத்தது. அவள் போராடியது. அதற்கு பிறகு அனைத்தும் கருமையாகி போனது. அதற்கு அப்பால் எதுவும் நினைவிலில்லை. அப்போது வெளியில் நாதஸ்வரத்தின் ஓசை இன்னும் தெளிவாக கேட்டது. சீக்கிரம் பொன்னையும் மாப்பிளையும் அழைச்சிட்டு வாங்க என்ற ஐயரின் குரல் அந்த அறைக்குள்ளும் எதிரொலித்தது. அந்த ஒரு நொடி வைஷ்ணவியின் இதயம் நின்றுவிட்டது போல் இருந்தது. ஆம், இன்று விஷ்ணுவர்த்தனின் திருமணம். அந்த நினைவு மின்னலாய் மூளைக்குள் பாய்ந்தது. இல்லை, இல்லை. அவளது கண்களில் கண்ணீர் பெருகியது. முழு பலத்தோடும் கட்டுக்களை இழுத்தாள். நாற்காலி சற்று நகர்ந்தது. ஆனாலும் கயிறு அசையவில்லை. மீண்டும் முயன்றாள். மணிக்கட்டில் வலி மட்டுமே அதிகரித்தது. கடவுளே, நான் எப்படியாவது வெளியே போகணும். இந்த வார்த்தைகள் அவளது மனதிற்குள் மட்டுமே ஒலித்தன. அந்த நேரத்தில் வெளியே திடீரென ஓடும் காலடி சத்தங்கள் கேட்டன. அதனுடன் சேர்ந்து பதற்றமான குரல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக எழுந்தன. சார், எல்லாரையும் வெளியே அனுப்புங்க, அவசரம், சீக்கிரம். அந்த சத்தங்களை கேட்டவுடனேயே வைஷ்ணவியின் முகம் வெளிரி போனது. அறைக்கு வெளியே திடீரென்று பரபரப்பு அதிகரித்தது. சில நிமிடங்களுக்கு முன்பு வரை திருமண நாதஸ்வரத்தாலும் உறவினர்களின் சிரிப்பாலும் நிறைந்திருந்த அந்த மண்டபம் கண்ணிமைக்கும் நேரத்தில் பதற்றத்தின் பிடியில் சிக்கிக்கொண்டது. ஒருவர் சொன்ன செய்தி அடுத்த நொடியில் 100 பேரின் காதுகளுக்கு சென்று சேர்ந்தது. யாரும் உண்மையை ஆராயவில்லை. பாம் என்ற ஒரே வார்த்தை அனைவரின் முகத்திலும் பயத்தை வரவழைத்திருந்தது. எல்லாரும் வெளியே போங்க, மண்டபத்துக்குள்ள பாம் இருக்குன்னு தகவல் வந்திருக்கு. குழந்தைங்களையும் பெரியவங்களையும் முதல்ல வெளியே கூட்டிட்டு போங்க என்ற அதிகாரிகளின் குரல் தொடர்ந்து ஒலித்தது. பாதுகாப்பு பணியாளர்கள் ஒவ்வொரு அறையையும் சோதிக்க ஓடிக்கொண்டிருந்தனர். திருமண மேடையில் அமர்ந்திருந்தவர்கள் கூட அதிர்ச்சியுடன் எழுந்து நின்றனர். சில பெண்கள் அழுதனர். சிலர் தங்களுடைய குடும்பத்தை தேடி அங்கும் இங்கும் ஓடினர். அந்த சத்தங்கள் அனைத்தும் அறைக்குள் தெளிவாக கேட்டன. அவற்றை கேட்டுக்கொண்டிருந்த வைஷ்ணவி இதுவரை இறுக மூடியிருந்த கண்களை மெதுவாக திறந்தாள். அவளது இதயம் வேகமாக துடித்து கொண்டிருந்தாலும் உதட்டின் ஓரத்தில் யாரும் கவனிக்க முடியாத அளவு ஒரு மெல்லிய புன்னகை மலர்ந்தது. அந்த புன்னகை மகிழ்ச்சிக்கானது அல்ல, நீண்ட நேரமாக எதிர்பார்த்த தருணம் வந்துவிட்டதென்ற நிம்மதிக்கானது. கடவுளே, என் திட்டம் எதுவும் வீணா போகல என்று மனதிற்குள் அமைதியாக சொல்லிக்கொண்டாள். அந்த சில நிமிடங்களுக்காகத்தான் அவள் இவ்வளவு பெரிய ஆபத்தை ஏற்றிருந்தாள். சில மணி நேரங்களுக்கு முன்பு நடந்த அந்த பரபரப்பான சண்டையிலும் அவன் அவளின் ஆடைகளை கிழித்த போதும் அவனுடைய கைபேசியை அவனுக்கே தெரியாமல் எடுத்திருந்தாள் அவள். நடுங்கிய விரல்களால் அவசர எண்ணை அழைத்து மண்டபத்தில் வெடிகுண்டு இருப்பதாக தகவலும் தெரிவித்துவிட்டு அவனுக்கு சந்தேகம் வராதபடி அதே இடத்தில் கைபேசியை மீண்டும் வைத்துவிட்டாள். அந்த ஒரு அழைப்பு பொய்தான். ஆனால் அந்த பொய்க்கு பின்னால் இருந்த நோக்கம் மட்டும் உண்மையானது. இன்று இந்த திருமணம் எந்த காரணத்திற்காகவும் நடக்கக்கூடாது என்ற நோக்கம்தான் அது.
இன்னும் சில நிமிடங்கள் தாமதமானாலும் பலரின் வாழ்க்கை திரும்ப முடியாத பாதையில் சென்றுவிடும் என்பதை அவள் மட்டுமே அறிந்திருந்தாள். அதனால்தான் தன்னை பற்றி யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று முடிவு செய்து துணிந்து இந்த ஆபத்தான வழியை தேர்ந்தெடுத்திருந்தாள் அவள். வெளியில் அதிகாரிகளின் காலடி சத்தம் நெருங்கிக் கொண்டே வந்தது. ஒவ்வொரு அறையின் கதவும் திறக்கப்பட்டு சோதனை நடத்தப்பட்டது. அந்த சத்தம் அவள் இருந்த அறையின் வாசலருகே வந்து நின்றது. வைஷ்ணவியின் மூச்சு தானாகவே வேகமடைந்தது. இன்னும் ஒரு நிமிஷம்தான், எல்லாரும் உள்ளே வந்துடுவாங்க என்று மனதிற்குள் சொல்லி கொண்டவளோ கதவை பார்த்தபடி அசையாமல் அப்படியே அமர்ந்திருந்தாள். அந்த அறையின் வாசலை அதிகாரிகள் நெருங்கிய அந்த நொடியே, ஒரு நிமிஷம் என்று அதட்டலான குரல் அந்த வெளித்தடம் முழுவதும் எதிரொலித்தது. அனைவரின் பார்வையும் ஒரே நேரத்தில் அந்த குரல் வந்த திசையை நோக்கி திரும்பியது. அங்கே வேகமாக நடந்து வந்த அசோக் அதிகாரிகளின் முன் வந்து நின்றான். அவனது முகத்தில் கோபமும் பதற்றமும் கலந்திருந்தது. ஆனாலும் அதை வெளிக்காட்டாமல் தன்னை அமைதிப்படுத்திக் கொள்ள முயன்றான் அவன். சார், இங்கே இன்னைக்கு விஷ்ணுவர்த்தனுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அவனோட கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு எதிரிங்க யாராவது சதி பண்ணி இப்படி ஒரு தகவல் கொடுத்துருந்தா அது உண்மையா பொய்யான்னு கூட விசாரிக்காம இப்படித்தான் நேர மண்டபத்துக்குள்ளே நுழைஞ்சி கல்யாணத்தையே நிறுத்துவீங்களா? அவனது குரல் சற்றே உயர்ந்து ஒலித்தது. அந்த வழித்தடத்தில் நின்றிருந்த உறவினர்கள் அதிகாரிகளையும் அசோகையும் மாறி மாறி பார்த்தனர். முதன்மை அதிகாரியோ அமைதியாக அவனை நோக்கி, சார், எங்களுக்கு தகவல் வந்திருக்கு, அதான் வந்திருக்கோம் என்று சொல்ல, தகவல் வந்தால் போதுமா, என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் வந்துடுவீங்களா என்று அசோக் எரிச்சலுடன் சிரித்தான். இப்போ பாருங்க, மண்டபமே பரபரப்பாக மாறிடுச்சு. ஒரு ஃபோன் வந்துச்சுன்னு சொன்னதும் அது உண்மையா பொய்யான்னு கூட யோசிக்காமல் இப்படி ஓடி வந்துடுவீங்களா? முதல்ல எங்ககிட்ட சொல்லி விசாரிக்க வேண்டாமா? யாராவது விளையாட்டுக்காக கூட இப்படி பண்ணியிருக்கலாமே. சுற்றி நின்றவர்களோ சிலர் தலையசைத்தனர், சிலர் அதிகாரிகளின் பதிலுக்காக காத்திருந்தனர். முதன்மை அதிகாரியோ ஒரு கணம் அசோக்கை அமைதியாக பார்த்தார். சார், இது சும்மா வந்த கம்ப்ளைண்ட்டுன்னு தோணலை. அசோக்கின் புருவம் சுருங்கியது. அப்படின்னா? பாம் இருக்குன்னு தகவல் சொன்னது ஒரு பொண்ணு. என்ன பொண்ணா? அசோக் தன்னையும் அறியாமல் கேட்டுவிட்டான். ஆமாம் சார். சில நொடிகள் யோசிப்பது போல நடித்தவனோ உடனே மீண்டும் குரலை உயர்த்தினான். ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணானா உடனே நம்பிடுவீங்களா? இதோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியுதா இல்லையா? சும்மா விளையாட்டுக்கு கூட இப்படி பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஏன் விஷ்ணுவோட கல்யாணத்தை நிறுத்தக்கூட இப்படி பண்ணியிருக்கலாம் இல்லை? அதுவரை அமைதியாக இருந்த முதன்மை அதிகாரி இந்த முறை நேராக அவன் கண்களை பார்த்தார். அந்த கோணத்திலேயே நாங்கள் யோசித்தோம் சார். அப்புறம் எதுக்காக இங்கே வந்தீங்க? அசோக் எரிமலையாய் வெடித்தான். அந்த கம்ப்ளைண்ட் உங்கள் ஃபோனில் இருந்து தான் வந்திருக்கு. அந்த ஒரு வாக்கியம் அசோக்கின் இரத்த ஓட்டத்தை முழுவதும் நிறுத்தியது. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் சார், உங்கள் மொபைல் நம்பர்லேருந்து தான் அந்த ஃபோன் வந்து, அதனால தான் இதை நாங்கள் சாதாரண கம்ப்ளைண்ட்டாக எடுக்காமல் உடனடியாக நடவடிக்கை எடுத்தோம். அசோக்கின் தொண்டையோ வறண்டு போனது. அவனது மனம் மின்னல் வேகத்தில் ஓடத் தொடங்கியது. என் ஃபோனில் இருந்து எப்படி? தன்னையும் அறியாமல் தலையில் கையை வைத்து கொண்டான் அவன். அவனது கண்களோ ஒரு கணம் வெறுமையை நோக்கி நிலைத்தன. அதே நேரத்தில் அசோக் என்ற பழக்கமான குரல் பின்னால் இருந்து கேட்டது. விஷ்ணுவர்த்தன் திருமண உடையில் வேகமாக அங்கே வந்து நின்றான். என்ன பிரச்சனை? அவன் கேள்வியை அதிகாரிகளை நோக்கி வீசினான். பதில் சொல்ல அசோக் வாயை திறந்தான். ஆனால் வார்த்தைகள் வரவில்லை. அதற்கு முன் முதன்மை அதிகாரியை முன்வந்து பேசினார். சார், எங்களை வேலை செய்ய விடாமல் தடுக்கிறாரு. எங்களுக்கு பாம் இருக்குன்னு தகவல் வந்திருக்கு. அது உண்மையா இல்லை பொய்யான்னு உறுதிப்படுத்த வேண்டியது எங்களோட கடமை. ஒரு நொடி நிறுத்தியவரோ மிகவும் அமைதியான குரலில் தொடர்ந்தார். சார், கல்யாணம் இப்போ நடக்கலைன்னா கூட அடுத்த முகூர்த்தத்தில் நடத்திக்கலாம். ஆனால் இது இங்கே இருக்கிற 100 பேரோட உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். இதில் நாங்கள் அலட்சியமாக இருக்க முடியாது. தயவு செஞ்சு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. விஷ்ணுவர்த்தனும் மெதுவாக தலையை திருப்பி அசோக்கை பார்த்தான். அந்த பார்வை எந்த கேள்வியும் கேட்கவில்லை, 1000 கேள்விகளை சுமந்து நின்றது. அந்த ஒரு பார்வையை சந்தித்த நொடியில் அசோக்கால் மேலும் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. அதிகாரிகளோ அவனை தாண்டி முன்னேறினார்கள். அவர்களின் காலடி சத்தம் ஒவ்வொரு அடியாக அந்த மூடியிருந்த கதவை நெருங்கிக் கொண்டே சென்றது. அதை பார்த்து கொண்டிருந்த அசோக்கின் இதயமோ மார்புக்குள் படபடவென்று துடிக்கத் தொடங்கியது. அந்த கதவு திறந்தால் உள்ளே அடைப்பட்டிருக்கும் வைஷ்ணவியின் வாழ்க்கை மட்டும் மாறுமா, அல்லது
அந்த கதவு திறக்கும் நொடியில் அனைவரின் வாழ்க்கையும் தலைகீழாக மாறப்போகின்றதா?